டிஜிட்டல் யூசர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தகவல். அதாவது ஏர்டெல் டிடிஹெச் மற்றும் டாடா ப்ளே. அதில வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. நியூ அப்டேட்டு. இப்போ அத பத்தி நான் இந்த வீடியோல முழுசா சொல்றேன். தயவு பண்ணி இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு அப்ப தான் புரியும். அதனால தயவு பண்ணி இந்த வீடியோ முழுசா பாருங்க. இப்போ ஏர்டெல் டிடிஹெச் இப்போ டாடா ப்ளே, அடுத்து ஏர்டெல் டிடிஹெச். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏர்டெல் டிடிஹெச்ல என்ன அப்டேட் வந்திருக்கு? அதில என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல நீங்க மினிமம் ரூ. 50லேருந்து எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணலாம். அப்போ படம் தெரியணும்னா, நீங்க ரூ. 150 போட்டாலே போதும். உங்க எந்த பேக்ல இருந்தாலும், மாசம் ரூ. 600 இருந்தாலும், ரூ. 500 இருந்தாலும், இல்ல ரூ. 200 இருந்தாலும், ரூ. 300 இருந்தாலும், எந்த பேக்ல இருந்தாலும் ஏர்டெல் டிடிஹெச்ல நீங்க மினிமம் ரூ. 150 டைப் பண்ணி என்ட்ரி பண்ணி நம்ம ஆப்லயோ இல்ல எதுலயோ ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, கஸ்டமருக்கு படம் தெரியும். அது டே பேசிஸ்ல அவங்களுக்கு படம் வரும். ஓகேங்களா? இது நார்மலா இருக்க ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, மினிமம் ரீசார்ஜ் ரூ. 250. அப்போ ஒரு கஸ்டமருக்கு இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. படம் வந்து ஓடல, படம் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கஸ்டமருக்கு மினிமம் ரீசார்ஜ் ஏர்டெல் டிடிஹெச்ல எவ்வளோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரூ. 250. அப்போ ரூ. 250 கீழ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியாது. நம்ம ஆப்ல மட்டும் கிடையாது. அஃபிஷியல் டீலர் ஆப்பா இருக்கட்டும், இல்ல நெறைய எல்லா ஆப்லயுமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது மாறுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். பட் இன்னிலிருந்து இப்போதைக்கு இருக்கிறது மினிமம் ரீசார்ஜ் ரூ. 250 மேல தான் நீங்க பண்ணணும். அதனால தயவு பண்ணி அதுக்கு கீழ இருக்க அமௌண்ட்ட ட்ரை பண்ணாதீங்க. பெண்டிங் தான் போகும். உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அப்போ பிரச்சனை இல்லாம போகணும்னா கஸ்டமருக்கு மந்த்லி பேக் எவ்வளோ இருக்கோ, எக்ஸாம்பிள் சில கஸ்டமருக்கு 288, 289, 290, 300, 350, 400ன்னு கூட இருக்கும். அது ஏன் சார் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வேரி ஆகுதுன்னா, அவங்க வந்து ஆட் ஆன் சேனல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் மூவி இல்ல ஒரு HBO இல்ல ஏதோ ஒரு சேனல். அந்த சேனலை வந்து விருப்பப்பட்டு அவங்க ஆட் ஆன் பண்ணிட்டாங்க. இல்லை ஏர்டெல்ல நிறையா வேல்யூ ஆடட் சர்வீஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி அது ரூ. 49 தான் ஏர்டெல் ஃப்ரீ மியூசிக்கு, அடுத்தது இந்த மாதிரி ஏர்டெல் தமாக்கா, ஏர்டெல் தமிழ் மூவி, அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து நீங்களே ஆக்டிவேட் பண்ணாட்டாலும் ஜஸ்ட் நீங்கள் அதில் மிஸ்டு கால் கொடுத்தாலோ இல்லை கஸ்டமர் கேரில் ஏதாவது தகவல் வரும்போதோ நீங்கள் அதை ராங்காக கிளிக் பண்ணிட்டா கூட பேக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நம்ம சைட்லேருந்து டீஆக்டிவேட் பண்ண முடியாது. நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம். என்ன கஸ்டமர் கேர் நம்பர்னா 04444488080. இது வந்து நம்ம ஏர்டெல் டிடிஹெச்சில் நீங்கள் போய் பார்க்கும்போது, இப்போ டிடிஹெச் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஏர்டெல் டிடிஹெச்னு போடும்போது டிடிஹெச் பிளானை நீங்கள் டச் பண்ணினா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து கூகுள் டிரைவ்னு ஒரு ஆப் இருக்குது. கூகுள் டிரைவ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இது ஓப்பன் ஆகும். இதிலே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். பட் இதில் கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கோம். 04444448080. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் பேக்கை மாற்றலை, எனக்கு ரூ. 350 இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ரூ. 350 போட்டால் மட்டும்தான் 28 நாள் படம் வரும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ படமே வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ரூ. 250 போட்டிங்கன்னா அந்த ரூ. 350 பேக்கில் இருக்கிறவங்களுக்கு, இப்போது எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் 350/28ன்னு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ, அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வருதோ அதுதான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ரூ. 280 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 280 இருக்காரு. அப்போ அவரோட ஒரு நாளோட பேக்கேஜஸ் அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 10. அப்போ 28 280/28 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 10 அவர் செலவு பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ ரூ. 280 இருக்க கஸ்டமருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரூ. 250 போடலாம். அப்போ ரூ. 280 இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரூ. 250 போடலாம். பட் நாள் மட்டும் கம்மியாக வரும். 28 நாள் வர வேண்டிய இடத்துல அந்த ரூ. 250 எவ்வளோ நாள், 25 நாள் வரும். இதுதான் கால்குலேஷன். இது வந்து ரீசார்ஜ் வேல்யூவை பொறுத்து டேஸ் வந்து மாறுபடும். இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போது ஒரு கஸ்டமருக்கு ரூ. 350 இருக்குன்னா கண்டிப்பாக ரூ. 350 போட்டிங்கன்னா அவருக்கு 28 நாள் வேலிடிட்டி வரும். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ரூ. 350 பேக்கேஜஸ் இருக்குது, நான் ரூ. 350 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அப்போ ரூ. 350 நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கஸ்டமரில் வந்து நான் போய் பார்க்குறேன், கஸ்டமர் ஐடியில் போய் நான் செக் பண்ணுறேன். என்ன சார் பேலன்ஸ் வந்து ரூ. 350 போட்ட இடத்துல வந்து ரூ. 230 தான் இருக்குது, இல்லை ரூ. 220 தான் சார் இருக்குது, சாரி ரூ. 320 தான் சார் இருக்குது, என்கிட்ட ஒரு ரூ. 30 பக்கம் குறையுது சார், இது என்ன சார் காரணம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏர்டெல் டிடிஹெச்சில் இன்ஆக்டிவ் சார்ஜ்னு ஒரு ரூ. 15 எடுக்கிறான். அப்போ இது எல்லா கஸ்டமருக்குமே ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, வேறு நெட்வொர்க்கில் கிடையாது. ரூ. 15 நீங்கள் வந்து படம் பார்க்காம கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஸ்டமருக்கு ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ இல்லை 10 நாளோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. படம் தெரியாமல் கட் ஆகிடுச்சுன்னா அந்த கஸ்டமர் தலையெழுத்து ரூ. 15 அவங்க டெபிட் பண்ணிப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வாலெட்டில் டெபிட் ஆகும். இது வந்து எல்லா கஸ்டமருக்கும் காமனானது. அப்போ ரூ. 15ன்றது ஒரு சார்ஜஸ் எடுத்துப்பான்.
ப்ளஸ்ஸு அன்னி டேக்கு எவ்வளவோ, இப்போ நான் சொன்ன மாதிரி 280 ரூபா இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா, அப்போ 350 ரூபா இருக்கிற கஸ்டமருக்கு சம்திங் எவ்வளோ வருது, 28 நாளுக்கு போட்டோம்னா 12 ரூபா சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 15 ப்ளஸ் அந்த 12 ரூபா சம்திங் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போக தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ மறுநாள் பார்க்க அந்த டெய்லி பேசிஸில் எவ்வளவோ அந்த அமௌண்ட் லெஸ் ஆகிட்டே வரும். பட் இதில் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு இருக்க ஒரே பெனிஃபிட் 6 மந்த் ரீசார்ஜோ 1 இயர் ரீசார்ஜோ போட்டால் கரெக்டாக வரும். அப்போது 6 மந்த் போட்டால் 180 நாள், அப்போது 1 இயர் பேக் போட்டால் 360 நாள் பிரச்சனை இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் ஒரு யூசர் வந்து 6 மாதத்துக்கு 15 ரூபானா எவ்வளோ ஆச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மாதமும் 15 ரூபான்றது யூசர் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே டெபிட் ஆகும். 250 ரூபா போட்டிங்கன்னா அதில் 15 ரூபா எடுத்துக்கிட்டு தான் பேலன்ஸே போய் அவன்கிட்ட ஆட் ஆகும். இது வந்து ஏர்டெல் டிடிஹெச்சில் இருக்க பிரச்சனை. இது எல்லாருக்குமே எடுக்கிறான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்ஆக்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் காமனாக எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் என்ன சார் இப்போ நான் வந்து ஒரு ஆட் அண்ட் சேனல் பண்ணணும், எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சேனல் ஆட் ஆன் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா நீங்கள் இந்த 250 ரூபா போட்டது இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நீங்கள் ஒரு சேனல் ஆட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் 300 ரூபா இருக்கிறவங்களுக்கு 320 ரூபாய் ஆகிடும். இல்லை அடுத்தடுத்த மாதம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். அப்போ மினிமம் டாப் அப் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். கஸ்டமர் ஐடி வந்து ஆக்டிவில் இருக்கணும். படம் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 50 100 150ன்னு பண்ணலாம். பட் முடிஞ்சு போனவங்களுக்கு நீங்கள் பண்ண முடியாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி சார் ஏர்டெல் டிடிஹெச்சில் வந்து இதை நான் எப்படி சார் செக் பண்ணுறது, இது எல்லாமேனா நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் ஒரு ஏர்டெல் டிடிஹெச் நம்பர் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணிருக்காரு. அந்த கஸ்டமர் ஐடியை நான் பேஸ்ட் பண்ணி செக் டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ செக் டீட்டெயில் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு வருது. கஸ்டமரோட பேர் வந்து மதிவண்ணன் வருது. ஓகேங்களா? இப்போ 331 ரூபா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 350 ரூபா இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 331 ரூபா தான் இருக்குது. அப்போ இவர் இன்ஆக்டிவ் ஆனதுனால ஒரு 15 ரூபா. பட் இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சேனலுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்போ எடுத்தது போக தான் 331 ரூபா இருக்குது. இப்போ இந்த 331 ரூபான்றது இந்த கஸ்டமர் 350 ரூபா போட்டதுனால இவருக்கு கண்டிப்பாக அடுத்த மாதம் 2ஆம் தேதி 11ஆம் தேதி 2வது மாதம் கண்டிப்பாக இவருக்கு 28 நாள் வேலிடிட்டி வரும். ஓகேங்களா? பட் இதிலே இவர் வந்து இப்போ 339 ரூபா போட்டிருந்தாருன்னா அதுக்கும் கம்மியாக இப்போ இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்திங் இப்போ இவர் இன்றைக்கி வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, 19 ரூபா எடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த 339ல் 19 ரூபா லெஸ் ஆகிட்டு தான் இந்த பேலன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து நம்ம சைட் பிரச்சனை கிடையாது. ஏர்டெல் டிடிஹெச்சில் அவங்க அஃபிஷியலாக இருக்கிறதா நம்மளுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அது கஸ்டமருக்கு மெசேஜ் போகும். வாலெட்டில் ஏன் பணம் குறையுதுன்னா இதுக்கு இதான் காரணம். ஒன்று அன்னி டேயில் சேனல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த டே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது எடுத்துப்பாங்க. இன்னொன்று இன்ஆக்டிவாக இருந்ததுன்னா இன்ஆக்டிவ் சார்ஜ் 15 ரூபா. இது எல்லாருக்குமே எடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போது கண்டினியூ ஆகுது, பாக்ஸை டீஆக்டிவேட் ஆகல, படம் ஓடிட்டே இருக்குதுன்னா பண்ணலாம். அப்போது ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் படம் ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. அப்போது அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து ரீசார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு அந்த 15 ரூபா மிச்சம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் மற்ற நெட்வொர்க்லாம் பிரச்சனை கிடையாது. மற்ற நெட்வொர்க்கில் நீ படம் முடிஞ்ச உடனே போடலாம், எது வேணாலும் போடலாம். பட் இது கஸ்டமருக்கு தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்தாலும் ஆக்டிவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அவங்களுக்கு சிக்னல் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாக்ஸ் லைவில் இருக்குன்னா ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணாதவங்க 10 மாதம் ரீசார்ஜ் பண்ணாதவங்க இல்லை 10 வருஷம் ரீசார்ஜ் பண்ணாதவங்க கூட நீங்கள் போடலாம், பிரச்சனையே கிடையாது. பாக்ஸ் ஆக்டிவேட்டில் இருக்குது, ஒர்க்கிங்கில் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். அதே போல் இன்னொன்று டிடிஹெச் பிளான் நீங்கள் போடும்போது எஸ்டி ஹெச்டி பிளானை பார்த்து போடுங்க. எஸ்டி கஸ்டமருக்கு எஸ்டியும் ஹெச்டி கஸ்டமருக்கு ஹெச்டியும் கேளுங்க. இது என்ன சார் எஸ்டி ஹெச்டினா கொஞ்சம் ஹெச்டின்றது ஹை டெஃபினேஷன் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அப்போது அதிகமாக ஒரு 32 இன்ச்சு இல்லை 42 இன்ச்சு 50 இன்ச்சு டிவி வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் ஹெச்டி பிளான் சஜஷன் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு எஸ்டியே போடலாம். ஓகேங்களா? இப்போ நியூ யூசர் எல்லாருக்குமே அவங்க ஆக்டிவேட் பண்ணுறது ஹெச்டியாக தான் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த கஸ்டமர் நீங்கள் ஸ்க்ரீன் என்ன டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு கூட ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்டியாக கூட மாற்றி போடலாம். அதுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ 6 மந்த் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இதில் நான் சொன்னது முக்கியமான தகவல். ஃபர்ஸ்ட் ஒன்று 6 மந்த் பேக் வரைக்கும் எக்ஸாக்ட் அமௌண்ட் 1427 ரூபானா அந்த பேக் அமௌண்ட்டை கரெக்டாக போடுங்க. அதே போல் 1 இயர் பேக்குனா அந்த பேக் அமௌண்ட் என்னவோ அதை கரெக்டாக போடுங்க. அதே போல் இன்னொன்று மினிமம் ரீசார்ஜ் 250 ரூபாய்க்கு மேலே போடுங்க. இதுதான் வந்து நம்ம ஏர்டெல் டிடிஹெச்சில் இருக்க முக்கியமான அப்டேட். இன்றைய தகவலுக்கு இருக்க அப்டேட்டு. இன்னொன்று நம்ம டாடா ப்ளே, அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே பார்க்கலாம். இப்போ டாடா ப்ளேயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிளான் கொடுத்துருந்தாங்க. இப்போது 1555 அந்த மாதிரி தமிழ் தலைவா பேக்கு, இது வந்து 6 மந்த்துக்கு 1555 இல்லை 1639 ஹெச்டி பேக் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருந்தாங்க பேக்கேஜஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ளேயில் எந்த ஒரு பேக்கேஜஸும் கிடையாது. இப்போ நம்ம டிடிஹெச்சில்
டிடிஹெச்சில் டாடா ப்ளேக்குன்னு எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது இந்த மாதத்துலேருந்து ஃப்ளெக்ஸி பிளான்னு சொல்லிட்டு இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை முதல்ல டாடா ப்ளே தான் கொண்டு வந்திருக்கான். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு இது வந்து பெரிய பிரச்சனை. எதனால் பிரச்சனைன்னு சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 300 299 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 299 × 6, அப்போ 299 × 6ன்னு போட்டால் தான் அந்த மாதத்துக்கு 6 மாதத்துக்கு எவ்வளவோ அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ 275 ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா × 6, அப்போ அதை வச்சு தான் நீங்கள் இது வந்து போடணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாத ரீசார்ஜ் தொகை இப்போ எவ்வளோ இருக்கோ, 280 இல்லை 299 இல்லை 350 எவ்வளோ இருக்கோ அதை வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணி போடணும். இதுதான் வந்து 6 மந்தோட ரீசார்ஜ். அடுத்தது இவங்களுக்கே 1 வருஷத்துக்கு வேணும், அது எப்படி சார் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து 11 மாதம் இன்ட்டு அந்த மாத ரீசார்ஜ் தொகையை மல்டிபிள் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டு × 6 போடணும். 1 வருஷத்துக்கு 11 × அந்த அமௌண்ட்டை போடணும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் 11 மாதம் போடும்போது 12 மாதமாக உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். ஒரு மாதம் அந்த கஸ்டமருக்கு ஆஃபர். அப்போ 6 மந்தில் என்ன சார் அந்த கஸ்டமருக்கு ஆஃபர்னு கேட்டிங்கன்னா 15 நாள் எக்ஸ்ட்ரா படம் வரும். அதுதான் ஆஃபர். இப்போ இதில் என்ன பிரச்சனை? ஆஃபர் ஓகே, எல்லாமே ஓகே. இதில் என்ன பிரச்சனைனா, பிரச்சனை தான் முக்கியமானது. என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ளெக்ஸி பிளான் முன்னாடிலாம் வந்து 6 மந்த் பேக் போடும்போது இப்போ ஏர்டெல்லோ இல்லை ஏர்டெல் டிடிஹெச்சோ இல்லை சன் டைரக்டோ இல்லை வீடியோகானோ இது வந்து சுவிட்ச் ஆகும். 180 நாள் வந்து பேக் அப்டேட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட்டு இன்றைக்கி போட்டோம்னா அடுத்த 6 மாதம் கழித்து அந்த வேலிடிட்டி டேட் காமிக்கும். பட் ஃப்ளெக்ஸி பிளான்ன்றது மெயின் பேலன்ஸில் போய் ஆட் ஆகும். நீங்கள் 299 இன்ட்டு நீங்கள் இப்போ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 299 இன்ட்டு இப்போ 299 × 6 அப்போ போடும்போது 1794. இந்த 1794 நீங்கள் போடும்போது அவங்களுக்கு மெயின் பேலன்ஸில் போய் ஆட் ஆகும். இப்போ இந்த மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகிறதுனால என்ன பிரச்சனை? வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆனால் தான் 180 நாள் ஆனால் தான் கஸ்டமருக்கு படம் வரும், கரெக்டாக இருக்கும். இது இப்போ ஃப்ளெக்ஸி பிளான்ன்றது அவங்களுக்கு மெயின் பேலன்ஸில் போய் ஆட் ஆகிடும். அப்போ மெயின் பேலன்ஸில் போய் ஆட் ஆகிடுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் 6 மாதத்துக்கு ஒரு டைம் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகுது. இப்போ சேனல் நம்பர் இப்போ சன் டிவின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னி டேட்டுக்கு வந்து அதோட ப்ரைஸ் 19 இருக்குது. இப்போ ஜி தமிழ்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ரைஸ் இன்றைக்கி 19 இருக்குது. இப்போ இன்கேஸ் ஒரு மார்ச்லேயோ இல்லை அடுத்த அப்கமிங் மந்த் எது ஏப்ரல்லையோ இல்லை மேலேயோ அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 19 இருக்கிற சேனலோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த சேனலோட ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அப்போ இன்கேஸ் 19 இருக்கிற சேனல் வந்து 25 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 25 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 19 - 25 அப்போ 6 எக்ஸ்டன் ஆகிடுச்சு. அப்போ இவங்களுக்கு 299 ஒரு பேக்கில் இருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 6 கூட்டிகிட்டா என்ன ஆகும்? 305. இப்போ 305 ஆகிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி 299 இன்ட்டு 6 மாதத்துக்கு போட்டிருக்கோம் 1704. இப்போ டிவைடட் பை இப்போ 305 இப்போ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேக்கு. அப்போ என்ன ஆகும்? 6 மாதம் வர வேண்டிய இடத்துல 5 மாதம் தான் வேலிடிட்டி வரும். புரியுதுங்களா? இது வந்து மாறிட்டா, எக்ஸாம்பிள் மாறிட்டா, இப்போ நாளைக்கோ இல்லை அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ சேனல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து கஸ்டமருக்கு பிரச்சனை. அப்போ அவன் வந்து என்ன பண்ண கேட்பான், என்ன சார் நான் 6 மாதம்னு சொல்லிட்டு போனீங்க 4 மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு என்ன சார்னு நம்மளை வந்து கேட்பான். இதே போல் என்ன பிரச்சனைனா அவன் ஆட் ஆன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் டிவியில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதில் இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இப்போ ஏதோ ஒரு ஸ்டார் மூவி இல்லை HBO இல்லை ஏதோ ஒரு எக்ஸட்ரா சம் சேனல் ஏதோ லைக் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிட்ஸ் சேனலோ ஏதோ ஒன்று தெரியல. அப்போ இந்த பேக்கேஜஸில் இல்லாத ஒரு சேனல் ஆட் ஆன் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒரு சேனலோட வேல்யூ வந்து 12 இருக்குது. இப்போ ஆல்ரெடி இவங்க 299 இருக்காங்க. அப்போ மாதம் வந்து 311 ஆகிடும். இதை ஒரு மாதம் கழித்து இவங்க ஆட் ஆன் பண்ணிட்டாங்க, ஒரு சேனலோ 2 சேனலோ ஏதோ ஒன்று ஆட் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நாள் குறைஞ்சிரும். இப்போதைக்கு இருக்க டாடா பிளேயில் இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை. அப்போது நீங்கள் 6 மாதம் போட்டு கஸ்டமரை அனுப்பிச்சி விட்டுடலாம். பட் அவங்க ஏதோ ஒரு சேனல் ஆட் ஆன் பண்ணிட்டாலோ இல்லை ஃப்யூச்சரில் சேனலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ அது நமக்கு பிரச்சனை. இது டாடா பிளேயில் கொண்டு வந்திருக்க வெரி ஒஸ்டான அப்டேட். இதை ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பட்டு இது எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மளை போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய ஆபத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா 180 நாள் சுவிட்ச் ஆச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏர்டெல் டிடிஹெச் நீங்கள் போகிறீங்கன்னா அது வேலிடிட்டி டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட்டு 6 மாதம் கழிச்சு காட்டும். அதுவே அது மெயின் பேலன்ஸில் போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் சேனலோட பிரைஸ் ஹைக் ஆச்சுனாலோ இல்லை கஸ்டமர் தெரியாத ஒரு ஆட் ஆன் சேனலை வந்து ஆட் பண்ணிட்டாலோ அப்போ மந்த்லி ரீசார்ஜ் அதிகமாகிடும். அப்போ மெயின் பேலன்ஸில் இருந்து மந்த்லி ரீசார்ஜ் போகும்போது அப்போ பிரச்சனை ஆகிடும். எக்ஸாம்பிள்
299 இருக்கிறவங்களுக்கு 6 மாதம் 1794 ரூபா இருக்குது. இப்போ ஓகேங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 2-3 சேனல் அட்டன் பண்ணிட்டாங்க. 299 இருக்க பேக்கை கொண்டு போய் 350 ரூபா கொடுத்துட்டாங்க. இப்போ 1764 போடும்போது இப்போ எவ்வளோ ஆகும்? இப்போ 299 இன்ட்டு 6 ஓகேங்களா? 1794 டிவைடட் பை இப்போ 350 ரூபா பேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 மாதம் தான் வரும். இதுதான் பிரச்சனை. இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணுவோம். முன்னாடி பிரச்சனை கிடையாது, போன மாதம் வரைக்கும். இப்போ இந்த மாதத்துலேருந்து பிரச்சனை. அப்போ சார் நம்ம ஆப்பில் என்ன சார் டாடா ப்ளே மட்டும் இன்ஃபோ வரமாட்டுது, மற்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சார், டாடா ப்ளே மட்டும் இன்ஃபோ வரமாட்டுது, கஸ்டமர் ஐடியை போட்டு செக் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் மந்த்லி ரீசார்ஜும் பார்க்க முடியல, ஆஃபரும் பார்க்க முடியல, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று, நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பாப்அப்பில் ஒரு விண்டோ வரும். அது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்க்ரீன் வருது இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலுக்கு போகும், நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலுக்கு போகும். இல்லை டே பை டே ஏதாவது தகவல் வருது, இல்லை ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது உங்களுக்கு நீவாக அப்டேட் வந்திருக்குன்னா இது எல்லாமே இதில் நம்ம சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் இந்த மெசேஜ்லாம் போட்டிருக்கேன். இந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாமே வந்துடும். அப்போ இதில் நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, tataplay.com ரீசார்ஜ். இது வந்து அஃபிஷியலாக நீங்கள் கூகுள் குரோமில் டைப் பண்ணாலே இது வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் உள்ளே போயிட்டு இந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்டர் கஸ்டமர் ஐடி மொபைல் நம்பர்னு கேட்குது, கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கஸ்டமர் ஐடி இல்லை மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு 2-3 நம்பர் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்பரை நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை நான் போடும்போது இப்போ இந்த நம்பரை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வருது பார்த்தீங்களா ஆஃபர் வந்து. அப்போது இவங்களுக்கு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 418 ரூபா இருக்குது. அப்போ 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்துக்கு 2508 ரூபா. ஓகேங்களா? இது கஸ்டமருக்கு வந்து 15 நாள் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது ஒரு வருஷத்துக்கு 4597 ரூபா. இது வந்து 11 மாதம் ப்ளஸ் 1 மந்த் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரீசார்ஜ் எல்லாமே தெரியல. ஒன்று பேர் மட்டும் கஸ்டமரோட பேர் செக் பண்ண முடியாது. பட் அவரோட மந்த்லி ரீசார்ஜ் எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோ போடணும்னு நீங்கள் இந்த ஆப்பில், அதாவது டாடா ப்ளேயோட அஃபிஷியல் ரீசார்ஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதில் இந்த நம்பர், ஃபோன் நம்பரோ இல்லை அவரோட கஸ்டமர் ஐடியோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ரைஸில் இருக்குது. இப்போ இன்னொரு நம்பர் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்க நம்பரு. இப்போ இந்த கஸ்டமருக்கு 359 ரூபா இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வேரி ஆகுது பார்த்தீங்களா? 359 ரூபா, 2153 ரூபான்றது 6 மாதமோ 11 மாதம். அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி 11 மாதத்துக்கு 3447 ரூபா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை பண்ணால் தான் இவங்களுக்கு 6 மாதம் வரும். கரெக்டாக? இப்போ இந்த பேக் என்ன சார் இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இது எப்படி சார் மாற்றுறதுன்னா, கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு பேக்கை மாற்றிட்டு தான் நீங்கள் அது 6 மாதம் என்னவோ அதை நீங்கள் போடணும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. இப்போ இன்னொரு நம்பர் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. இப்போ இது நீங்கள் மினிமம் 299, 275 இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 299 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் 299. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1793, 15 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்தது 11 மாதத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3687, ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான், இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி பண்ணணும். இந்த லிங்க் நான் உங்களுக்கு அஃபிஷியல் நம்ம ஆப்லேயே இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் சேனலில் கொடுத்துருக்கேன். டாடா ப்ளே ரீசார்ஜ் அப்படி இல்லை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே டாடா ப்ளே ரீசார்ஜ்னு இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரும். அதில் நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் எவ்வளவோ அதை 6 மந்த் இல்லை 1 மந்த் அப்படி இல்லை 12 மந்த் பேக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நிறைய பிரச்சனைஸ் இருக்குது, நம்ம அதை சொல்ல வரோம். பட் அதை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பிரச்சனைலேருந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கஸ்டமர் வந்து கேட்குறது அவங்க கரெக்டாக தான் கேட்பாங்க. இப்போ ஏன்னா அவங்க பண்ண தப்பு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் 350 ரூபா இருக்குது. இப்போ 299 ரூபா இந்த கஸ்டமரே வச்சுக்கோங்களேன். 299 ரூபா இருக்குது. ஃபியூச்சரில் ஒரு 350 ரூபா பேக் அப்டேட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சேனல் அட்டன் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அப்போ இவங்க வருவாங்க. நீங்கள் இன்னி டேட்டில் 6 மாதம் சொல்லி போட்டு கொடுத்து அனுப்பலாம். அப்போ அவங்க 4.5 மாதமோ இல்லை 4 மாதமோ கழித்து வந்து நம்மளை கேட்பாங்க, ஏன்னா 4 மாதம் தான் ஓடிச்சுன்னா. இப்போதைக்கு டாடா ப்ளேயில் இது பெரிய பிரச்சனை. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. இப்போதைக்கு இது இருக்குது. பட் ஏர்டெல், வீடியோகான், சன் டைரக்ட் இதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக 180 நாள்னால் கொடுக்குற ஆஃபரை போட்டிங்கன்னா 180 நாள் சுவிட்ச் ஆகிடும். 1 இயர்னா 360 நாள் சுவிட்ச் ஆகிடும். பிரச்சனை கிடையாது. இப்போ இது ஃப்ளெக்ஸி பிளான்னு இவங்க கொண்டு வந்துக்கிறது பெரிய தொந்தரவு. இப்போ இதையே எல்லா டிடிஹெச்சும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப தொந்தரவு. இப்போ சன் டைரக்டை பொறுத்தவரை தான் எனக்கு டிடிஹெச்சில் கரெக்டான இது பார்த்திங்கன்னா சன் டைரக்ட் தான். ஏன்னா எக்ஸாக்டான பிளான் கொடுத்துட்றான், சேனல் லிஸ்ட்டு கொடுத்துட்றான்.
199 கொடுத்தா வித்தவுட் ஜி தமிழ் அதில் இருக்கிற ஜி சேனலோட எல்லாமே வந்துடும். 249 அதில் என்ன தமிழ் பேசிக் பேக்கு. அப்போது அதை கரெக்டான அமௌண்ட் என்ட்ரி பண்ணி பண்ணும்போது கரெக்டாக 28 நாள் வேலிடிட்டியும் வரும். கஸ்டமரும் சேனல் ஆட் ஆன் பண்ண முடியாது. நல்ல ஒரு இது சன் டைரக்ட் மட்டும்தான். மற்றபடி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வச்சுருக்காங்க. ஏர்டெல்லில் ரொம்ப மோசம். ஏர்டெல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட் அண்ட் பேக் வேல்யூ ஆடட் சர்வீஸ்னு இருக்குது. அது வந்து மந்த்லி 49 ரூபா, 59 ரூபா, 69 ரூபா. ஏர்டெல் மூவி, ஏர்டெல் சினிமா, ஏர்டெல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அதை போட்டு ஆட் பண்ணிடுறான். அதை ஆட் பண்ணும்போது 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் கஸ்டமருக்கு ஆட் ஆகிடுது. கஸ்டமர் வந்து தவறுதலாக கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வரும்போது அட்டன் பண்ணி கிளிக் பண்ணுறாங்களா இல்லை இவங்களே மிஸ்டு கால் கொடுத்து பண்ணுறாங்களா தெரியல. நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது இந்த ஏர்டெல்லில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதே பிரச்சனை இப்போ டாடா ப்ளே நல்லா போயிட்டு இருந்து இப்போ இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி நீங்கள் தயவு பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டது இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.